ப்ரொகெஸ்ட்ரான் உங்களுக்கு வந்து ஸ்டாபிளா இல்லாதப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பீரியட் டிலே ஆகும், பீரியட் ஷார்ட்டா இருக்கும், நிறைய ஸ்பாட்டிங் இருக்கும், முட்டை வளர்ச்சி இல்லாம போகும். ஸோ பிரெக்னன்சி டிலே ஆகும். ஸோ வாட் இஸ் த ரீசன்? மெயின் ரீசன் இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்க செக் பண்ணீங்க ப்ரீ டயபெட்டிக் இல்ல, டயபெட்டிக் இல்ல, பட் யூ ஷுட் நோ நம்ம ப்ரீ டயபெட்டிக் போறதுக்கு 4 to 5 years முன்னே இன்சுலின் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் கைஸ். வெபை ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப சுகரி ஸ்டாஃப் எடுக்கிறீங்க, சுகர் ட்ரிங்க்ஸ், ஒயிட் பிரெட், ஒயிட் ரைஸ், நிறைய சுகர் ஸ்டாஃப், ஐஸ்கிரீம், கேக்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இன்சுலினால குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ண முடியாது செல்லுக்கு. ஸோ எனர்ஜியா மாத்த முடியாத டைம்ல என்ன ஆகும்னா ஃபேட்ஸா ஆகும். ஃபேட்ஸா இருப்ப எனர்ஜி லாஸ் ஆகும், எஸ்ட்ரோஜன் ப்ரொகெஸ்ட்ரான் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் யோர் ஃபுட், பேலன்ஸ் ஃபுட். ஒன்ஸ் இன் அ வைல் கொஞ்சம் நீங்க சுகர் சாப்பிடுங்க, பட் நாட் அ லாட். ஸோ இப்பல இருந்தே நீங்க வந்து கட் ஆஃப் சுகர் பண்ணுங்க. ஒயிட் சுகர் அறவே வேணாம் கைஸ். கிரீன் டீ நீங்க எடுக்கலாம். நான் கெஃபீன் டீ தான் எடுக்க கூடாது சொல்லியிருக்கேன். கிரீன் டீ நீங்க டெய்லி ஒரு கப், ஸ்மால் கப் எடுக்கிறதுல தப்பு இல்ல. அண்ட் thirdly பாத்தீங்கன்னா ரொம்ப பிரெட் சாப்பிடுறது, ரொம்ப ஒயிட் ரைஸ் சாப்பிடுறது இதெல்லாம் குறைச்சுக்கோங்க கைஸ். 1 meal per day, small meal of rice could do. So நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. டார்க் கிரீன் வெஜிடபிள்ஸ், லாட் ஆஃப் வாட்டர் இன்டேக், ஃப்ரூட் சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் போங்க. 30 minutes டெய்லி எக்ஸசைஸ் போனாலே உங்களால பிரேக் பண்ண முடியும் குளுக்கோஸ் லெவல். அண்ட் sleep 7 to 8 hours sleep is a must. இதுவே நீங்க டேக் கேர் பண்ணாலே ஆட் ஆனா எங்க சப்ளிமெண்ட் நீங்க எங்க கைடோட எடுத்தாலே உங்கனாலயும் முடியும் கைஸ். நிறைய பேர் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, மேஜிக் இல்ல கைஸ், பட் they listen to our guide. So உங்கனாலயும் முடியும். ஹாப்பி பிரெக்னன்சி. பை. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நான் அடுத்த சீரியஸ்ல சந்திக்கிறேன். பை பாய்.